ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. தண்ணீரின்றி பயிர்கள் கருகி வந்த நிலையில் கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி மாநாடு நடக்குமா அல்லது தள்ளி போகுமா? நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சிபிசிஐடி அதிகாரிகளின் விசாரணை வளையத்தில் வேலூர் மத்திய சிறை காவலர்கள். ஆயுள் தண்டனை கைதி தாக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி தீவிர விசாரணை. பிசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு பங்கேற்குமா? தலைமையுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அக்டோபர் 2ஆம் தேதி புதிய பாம்பன் பாலம் திறப்பு விழா. பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதாக தகவல். கேரளாவில் அமைச்சர்களின் தொலைபேசி உரையாடல்களை போலீசார் ஒட்டு கேட்பதாக ஆளுங்கட்சி எம்எல்ஏ பரபரப்பு குற்றச்சாட்டு. அறிக்கை தாக்கல் செய்ய முதலமைச்சருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கடிதம். மதுவுக்கு எதிராக ஒரே அணி அமைத்து தேர்தலை சந்திக்க தயாரா? பிசிக தலைவர் திருமாவளவனுக்கு சீமான் சவால். திமுகவை மிரட்டும் உக்தியாக அதிமுகவை திருமாவளவன் அழைப்பு விடுத்திருக்கலாம். திருமாவளவனின் நிபந்தனையை திமுக ஏற்காமல் இருந்திருக்கலாம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து. திமுகவை மிரட்டவும் சீட்டு பேரத்திற்காகவும் மது ஒழிப்பு மாநாடு நடத்தவில்லை. மாநாடு நடத்த வேண்டும் என்று தனக்கு சொல்லிக் கொடுத்ததே மக்கள்தான் என திருமாவளவன் பேட்டி. நாகை மீனவர்கள் மீது கப்பலை மோதவிட்டு படகை கவிழ்த்த இலங்கை கடற்படை மீது வழக்கு பதிவு. வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை. நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பணிகளில் கூடுதலாக 480 பணியிடங்கள் சேர்ப்பு. அடுத்த மாதம் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நிலையில் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மோசடியில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட நபர்களையும் கைது செய்து சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஆணை. சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஆய்வை தொடர்ந்து அதிரடி. ஆய்வின் போது தவறான தகவல் கூறிய திருப்பத்தூர் பிடிஓ சஸ்பெண்ட். ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத்துக்கு எதிராக WWE வீராங்கனை கவிதா தலால் போட்டியிடுவார் என ஆம் ஆத்மி அறிவிப்பு. தமிழகத்தில் கோடை காலம் முடிந்தும் மீண்டும் சுட்டரிக்கும் வெயில். 5 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் பதிவு.